Taste the Daily. அண்மைச் செய்தி. கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பம் அருகே சலூன் கடை உரிமையாளர் கழுத்தை அறுத்து கொடூர கொலை செய்யப்பட்டுள்ளார். இக்கொலை குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தாமரை கண்ணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் தாமரை கண்ணன், இந்த கொலை எதற்காக நடந்தது என்ற விவரம் தெரிய வந்திருக்கிறதா? விவரங்கள் என்ன? வணக்கம் அருண். கடலூர் மாவட்டம் வார்கால்பட்டு பகுதியில் சலூன் கடை நடத்தி வருபவர் தான் நாகமுத்து. இவர் சலூன் கடை வைத்திருப்பது உடன் நாதஸ்வர வித்வானாகவும் செயல்பட்டு வருகிறார். இதனிடையே நேற்று கடையிலிருந்து வீட்டிலிருந்து வந்த நாகமுத்து மாலை திருச்செந்தூர் செல்வதற்காக வீட்டிலிருந்து கிளம்பி உள்ளார். இன்று காலை கருப்புக்கேட்டு பகுதியில் உள்ள சுடுகாட்டில் கழுத்து அறுக்கப்பட்ட நிலையில் நாகமுத்து பிணமாக கிடந்துள்ளார். இதனை அறிந்த அப்பகுதி மக்கள் நாகமுத்து வீட்டுக்கு தகவல் தெரிவித்தனர். இந்த நிலையில் நாகமுத்து குடும்பத்தினர் பார்த்து நாகமுத்து உடலை பார்த்து கதறி அழுத்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் சம்பவ இடத்திற்கு போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் நாகமுத்து கழுத்தில் 2.5 பவுன் தங்கச் செயின், கையில் 1/2 பவுன் மோதிரம் அணிந்திருந்த நிலையில் நகை மாயமாகி உள்ளது என தெரிய வந்துள்ளது. நகைக்காக நாகமுத்து கொலை செய்யப்பட்டாரா என்ற கோணத்தில் தற்போது போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாகமுத்து இந்த கொலை நடைபெற்ற இடத்திற்கு தற்பொழுது மோப்பனாய் உதவியுடன் போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சலூன் கடை உரிமையாளர் கழுத்தறுக்கப்பட்டுள்ள சம்பவம் கடலூர் மாவட்டத்தில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. அருண், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தாமரை கண்ணன்.